ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓம்சாய் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பதவின்னு போட்டு இதில் சிஸ்டம் ஆப்ரேட்டர், எஸ்ஓ, ஏஎஸ்ஓ அண்ட் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு மொத்தம் 4 விதமான போஸ்ட் கேட்டகரி அடிப்படையில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சிஸ்டம் ஆப்ரேட்டர் ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் இதுவாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா படிப்புன்னு போட்டு அதில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்களாகட்டும், இல்லை 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ ஐடிஐயோ இல்லை டிப்ளமோவோ எனி டிகிரி படித்தவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பணி இடம் கொடுத்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலினம் ஆண்கள் மட்டும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாய்ஸ் நீங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அனுபவம் பொறுத்த மட்டும் வரைக்கும் 0 to 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 0 வந்துட்டாலே அந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வயது வரம்பு கொடுத்துருக்காங்க நண்பா. 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையும், மாத சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரூம், உணவு, அலவன்ஸ் அப்படிங்கிற சலுகையும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராவது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஸோ இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக கோயம்புத்தூரில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் டைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் கொண்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.